நடந்து விட்டு எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்க இருக்கிறது தெரியவில்லை. அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதுதான் மயானமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் அறிவோர் வீட்டத்தில் அக்கினி பெட்டி தெரிந்தேன். இதுதானோ உடலை ஐயோ இதுதானோ அரண்மனையிலே ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்த என்னை இந்த பலனற்ற பாடை கம்புகளில் அமர்ந்து இந்த மயானத்தை காக்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே இறைவா. இந்த நிலைக்காகவா என்னை படைத்தாய் இறைவா? இந்த நிலைக்காக என்னை படைத்து விட்டாய் இறைவா இறைவா இறைவா. இந்த நிலைக்காக என்னை படைத்து விட்டாய் இங்கே உறவென்று எவரே இந்த நிலைக்காக என்னை அடைத்து விட்டார் இறைவா.
வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது குற்றமா? நீதி தவறாமல் 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தது குற்றமா? ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இப்படி அல்லோலப்படுத்தி விட்டாயே ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ தந்த இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை? இப்படியே அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். எஜமானிட்ட கடமையை யார் செய்வது? ஆண்டவா, சிவனே 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 என்று உன்னையே நினைத்து அனுதினமும் 6 ஆள பூசை செய் உன் திருவடியே துணை என்று கண்ணார கண்டு கிடைத்தேனே. அதற்காகவா என்னை இங்கு கொண்டு வந்து அளவைத்து விட்டாய் இறைவா? எனக்காக இங்கே தூது சொல்ல ஆகாய வீதிகளிலே ஓடி திரிகின்ற மேகங்களும் பாடி திரிகின்ற பறவைகளும் ஹரிச்சந்திர மன்னன் நாட்டை இழந்தான், மனைவியை மகளையை விலை கூறி விட்டான், தானும் புலையனுக்கு அடிமையாகி மயானத்தில் வந்து உன்னையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த சிவனிடத்தில் சென்று எனக்காக தூது சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? எப்படி சொல்ல வேண்டும் தெரியும்? ஆகாய வீதியிலே ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே, கதையை கேட்பீரோ ஆகாய வீதியிலே.
மகளே சீர்களிலே கோவிலீரோ சிவனை தாங்காந்தீரோ போது சொல்ல மாட்டீரோ என் கதையை கேட்பீரோ கதையை கேட்பீரோ கதையை ஏதோ ஒரு சத்தம் கேட்க என்ன சத்தம் என்று பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் பேயினங்கள் கொலை அடித்தோம், கோயில் உண்ணியர்களை உடைத்தோம். ஐயா அஞ்சமா பாலகம் கொஞ்சமா அபயா எங்களை கண்டவர்கள் யாராக இருந்தாலும் பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் 12 ஆண்டு காலங்களாக காலையில் எழுந்தீர்கள், கங்கையிலே நீராடுகிறீர்கள், ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு அழுதுகொண்டே புலம்புகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு நெருங்கினால் அக்னி சுவால வீசுகிறதே. தாங்கள் யார்? எங்கே பிறந்தீர்? எங்கே வளர்ந்தீர்? இங்கு ஏன் வந்தீர்? எதற்காக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்? உங்களை பார்த்தா ஒரு மன்னர் குலத்தில் போன்ற மன்னவர் போல் தெரிகிறது. யாரையா தாங்கள்? உங்கள் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? என் வரலாற்றை கேட்க வேண்டுமா? என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் மரத்தின் கிளைகளில் இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேளுங்கள். மரமே இல்லையே. மரம் இல்லையா? சாலை பிரிவு என்று சொல்லி மரத்தை புறம் தோண்டி விட்டார்கள். அதுவா? மரங்களின் கிளைகளில் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். என் சரித்திரத்தை கூறுகிறேன். ஏன் தங்களை மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? எதற்காக? பிணங்களை இங்கே சுட்டரிக்க வருகிறவர்கள் தாங்கள் இத்தகைய தோற்றத்தோடு இருப்பதை பார்த்தால் பிணங்களை போட்டு அஞ்சி நடுங்கி ஓடிவிடுவார்கள். அதனால் என் எஜமானுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆகையால் மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்து மறைவாக இருந்து சொல்கிறேன். வருத்தம் கொள்ளாதீர்கள். திருக்கண்களுக்கு மட்டும்தான் எங்கள் திருவுருவம் தெரியும். வருகின்ற யாருக்கும் எங்கள் உருவம் தெரியாது. உங்கள் விருப்பத்திற்காக பாலடைந்த மண்டபத்திலே அங்கேதான் நாங்கள் பல தேலையெல்லாம் செஞ்சோம். கொள்ளையடிச்சது, கொலை பண்ணது, பட்டச்சாராயம் காய்ச்சினது, பாம்பேயில் மும்பை எடுத்தது எல்லாம் பண்ணோம். அதனால அந்த பாலடைஞ்ச மண்டபத்தை ஏன்னா மண்டபத்தை வெட்டிவிட்டாங்க. மண்டபத்தில் இருக்கிறோம், பல இடத்துல இருக்கிறோம். உங்க கதையை சொல்லுங்க, கேட்டுட்டு அப்புறம் இதோ போகிறேன். எத்தனையோ தெய்வீக சிந்தனைகள் மனிதர்கள் அமரைக்கும் பொழுது இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறார். பேய்களிடத்தில் தான் என் கதையை சொல்ல வேண்டும் என்ற விதி இருந்தால் அதையும் சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். பிறந்தது இந்த பாவி நான், பிறந்தது மண்ணே 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 மண்ணே, பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்றே பேசிடும் நன்னோ துறந்த சுகமும் துக்கத்துக்கீடான சொல்லும் கண்டேன் கண்டேன் கண்டேன். கரந்தனை கூப்பினான், என் இரு கரந்தனை கூப்பினான். இந்த சுடலையை காக்க கனிவு கொண்டேன். வரம் தந்து உன்னடிக்கு கீழாக நிறுத்தி என்னை வாழ்விப்பாயே இறைவா வாழ்விப்பாய். கீழாக நிறுத்திய என்னை வாழ்விப்பாய் இறைவா இறைவா. யார் போய் சொல்லுவார், யார் போய் சொல்லுவார், யார் போய் சொல்லுவார், இந்த ஏழை மறந்தும் மேலை அதனிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். இந்த ஏழை வருந்தும் ஏழை அவனிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார்.
காதனையும் மறந்தே பெற்ற காதனையும் மறந்து மனிதனையும் நிலையாக்கோ உனக்கொரு முடிவில்லையா உனக்கொரு முடிவில்லையா உனக்கொரு முடிவில்லையா இலைக்கு மேல் அளவில்லையா இலைக்கு மேல் அளவில்லையா எதிர் ஏற்றம் இல்லாத செங்கோலை இழந்தேன் இல்லாத செங்கோலை இழந்தேன் எதிர் ஏற்றம் இல்லாத செங்கோலை இழந்தேன் எதிர் ஏற்றம் இல்லாமல் கோலை அடைந்தேன் ஏற்றம் இல்லாமல் கோலை அடைந்தேன் இந்த ஏழை அருந்த மேலை அரணியத்தார் இதுதான் நீதியா? இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா? இசையுது தர்மமா? தர்மமா இசையுது தர்மமா? சந்திர பெயர் வல்லல் வல்லுரை அயல் மன்னர் மன்னரே எனது அங்கம் பங்கம் கலிங்கம் குருவிந்தம் கொப்பரம் கோசலம் பிராணவம் புடமதி வெஞ்சயம் கொல்லம் மேற்பாலம் நடனம் கிங்கனம் ஏகேயம் கேரளம் பல்லவம் சிந்துசீனம் சோழகம் திராவிடமும் திருவமும் துந்தரமும் தீர்க்கமும் சோழயபுரம் அங்காளம் சிங்களம் கம்பீரம் பிராதகம் மாடபுரம் தொந்தாசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் வடபிரதேசம் தென்பிரதேசம் மத்தவ கண்டம் அயோத்தி என்ற நாட்டை சுகரணியானவர் தனக்கு மகப்பிறந்த காலத்தினால் கவரிவிடம் சித்து 27 பெண்களை பெற்றெடுத்து அசிவினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயியம் மகம் புறபத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி அனுசம் கேட்டை மூலம் புராடம் திருவணம் விட்டம் சதயம் புரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கு நமமித்து நான் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க வரும் வந்தவுடனே 16 கலையுடைய சந்திரனை அழைத்து 27 மகள்களையும் மனம் செய்து கொடுத்து ஏகபோகமாக இல்லறம் ரத்த கருபதி என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. சந்திரன் தனது இருப்பிடம் சென்றவுடனே அழகிலே சிறந்த ரோகிணிகள் மாத்திரம் என்பட்டு வந்ததனால் மற்ற 26 மாதங்களும் மனம் மறந்தி தந்தையாகிய தக்கனிடத்தில் வந்த முறையிட தக்கனவன் பார்த்தான். சந்திரா, என்னுடைய வார்த்தையை மீறின காரணத்தில் இப்பொழுது பூரா கலைகளும் ஈனமாக போகட்டும் என்று சாபமிட்டாரே. சாபமிட்டவுடனே சந்திரன் சோர சக்கரைகள் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினான். இருளை கண்ட மாதர்கள் மனம் மறந்தி தந்தையாகிய தக்கனிடத்தில் வந்து என் நாயகனுக்கு வந்த விபத்துகளை போக்குங்கள் என்று சொல்ல மக்கள் மீது இரக்கம் கொண்ட தக்கன் மீண்டும் சந்திரனை அழைத்து இனி ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வளரவும் என்று சாப விமோச்சனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மழையில்லாமல் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அலாவ சந்திரன் சகிக்காது எங்கும் நீராட ஜலம் இல்லாததால் தன் பத்தினிமார்கள் 27 பேர் நினைத்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கபுதமரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள்.
மறுநாள் காலையிலே கவலமனானவர் திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீர் அனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள், இனி என்ன என்று இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டாரி. சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பத்தினிமார்கள் 27 பேர் அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் வருந்தி ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தவம் செய்ய தவத்திற்கு மகாவிஷ்ணுவனுக்கு வந்து பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி வரைமுகமான சோலை வழக்கு அழைத்து போய் கூட மகா பாதகனாகிய நான் பிறந்தேன். குழந்தையாகி என்னை தடைகளை கடத்திவிட்டு பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரி. அந்த வனத்திலே வசிக்கின்ற சுமதமலை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்க மாட்டார், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான். இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான். திருச்செங்கு சாசன வேட்டைக்கு வருவான். அவனிடத்தில் இவனை கொடை என்று உத்தரவு செய்து இவன் அறியாயி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டழைக்கும்படி சொல்லி சென்ற பேரையும் நான் அதன்படி திருச்செல்கிறார் வெட்டுக்கு வருகிறேன். குழந்தையை என்னை கொடுக்க நான் ஒரு வேலையும் வண்ணமாக வளர்த்து எனக்கு தக்க பருவம் வந்தவுடனே 56 தேசத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையை திருச்செங்கவும் சொர்க்க பதவி அடைந்தாரே. நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு களத்திலே செங்கோல் பிடித்தாலும் போய் செங்கோல் பிடித்தாலும் போய் அவன் புதுகோல் பிடிக்க வைத்தாய் தெய்வமே தெய்வ. நீதியோடு நாட்டை ஆண்டு வருகையிலே 2 யாத்திரிவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேஷம் கண்டீர்கள் என கேட்டு கண்ணமாபுரியிலே மதிதிகர் மகள் சந்திரபதி மாலை சுடும் அங்கையான சொல்ல அதே சமயம் சுயவர ஓலையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று செல்லும் வழியிலே மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி என்ற நிலங்களை கடந்து இந்த பாவியாகி நான் பாலைவனமாக பிரவேசித்தேன். அங்கே காளியா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றே. முன்னமே கல்லாக இருந்த தேர் குதிரை வில் அன்பு நான்கும் பொன்னுருவில் காட்சி தர நட்டேரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிரஞ்சி நன்னிராதன் முட்டேரை நோக்குதல் முடிவேந்தன் கருணை விழி இமைகள் காக்க கற்றேரும் கற்பனையும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணி முன்னே பொற்றேரும் பொற்கனையும் பொற்சிலையாய் பொழிந்ததன் அம்மா காளிகதவி முன்னமே கல்லாக இருந்த தேர் குதிரை வில்லன்பு நான்கும் இப்போது என் கண்களுக்கு பொன்னுருவாக தெரிய காரணம் என்னவென்று கேட்டேன். உடனே காளிகதவியும் பிரசன்னமாகி அதனை மகனே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உனது மூதாதியரில் ஒருவனான வருணனானவன் இந்த தேர் குதிரை வில்லன்பு நான்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இதை கல்லாக சபித்து இது யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவனுக்கு கொடு என்று சொல்லி சென்றான். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே எடுத்து செல் என்று சொல்லி அனுப்பிய அந்த காளி கொடுத்த பேரும் காளி கொடுத்த பேரும் காளி கொடுத்த பேரும் கொடுத்து திருநகிரி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று சுயவர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தேன். சந்திரமதியானவளை கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர அவள் கழுத்தில் மாங்கல்யம் பளீர் 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 என்று வென்று
உடனே எனக்கு கோபம் வந்து மதிதய மன்னனை அழைத்து, மன்னா, ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த இம்மாதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்க, உடனே மதிதய மன்னன் மற்ற தேசத்து அரசர்களை பார்த்து, இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களுக்கு மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க, மற்ற தேசத்து அரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரி தோன்றி, அடே ஹரிச்சந்திரா, இவள் பிறக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன்தான் இவளை மணக்க தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல, நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசல நாட்டுக்கு சென்று, நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கு ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஆண்மகன் பிறந்தவற்ற மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி வேதம் வேதபராயணங்கள் போதி நான் பெற்ற மகனுக்கு லோகிதாசன் தேவதாசன் என்று பெயரழைத்த புத்திரனை மறந்தேன், புத்திரனை மறந்தேன் என்ற பத்திரியை ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, பாதி நாளிலே அடிமையாகி இந்த மயானத்தில் வந்து பரிதவிக்கும் முடிவை கொடுத்து விட்டாய இறைவா. ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலே அடிமையாகி நான் என்ன செய்வேன், ஆதியிலே அடிமையாகி நான் என்ன செய்வேன்,
கேட்டாய் என் கதையை? கேட்டோமையா உங்கள் கதைகளெல்லாம் கேட்ட மாத்திரத்தே தைரியமாக நாங்கள் புரிய படிச்சிருக்கோமையா. கீர்த்தி, சத்தியம், கீர்த்தி, ஆண்டவா, இந்த மயானக்கரை வந்தவுடன் எனது நண்பன் சத்தியத்தை மறந்து விட்டேன். எப்படி காணப்போகிறேன்? எங்கே இருக்கிறானோ தெரியவில்லை. எப்படி பார்ப்பேன் இறைவா? எப்படி பார்ப்பேன்? கண்கள் இரண்டும் என்று உன்னை